பார்த்ததையும் எல்லாத்துக்கும் டெம்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒன்று தான் இந்த பச்சை மாங்காய். பச்சை மாங்காயை நல்லா கட் பண்ணி உப்பில் ஊற வச்சு ஒரு 2-3 நாள் போய் தாளித்து ஊறுகாய் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருக்குமே பொறுமை கிடையாது, அது வரைக்கும்லாம் விட்டு வைக்க மாட்டோம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கிடைச்சதையுமே இன்ஸ்டண்ட்டாக அப்போவே ஊறுகாய் போடலாம் அப்படின்ட்டு பண்ணினது தான். 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு வந்து லைட்டாக கலர் மாதிரி பொரியிற மாதிரி இருக்கும். அது கூடவே 2 வரமிளகாயும் நல்லா சூடு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கலருக்காக 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா காரமாக இருக்கிற மிளகாத்தூளையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த கடுகு வெந்தய பொடியையும் சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு வந்து கலக்கி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து கொஞ்சமாக கடுகு, கருகப்பிலை, பூண்டை தட்டி போட்டுட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் எண்ணெயில் பொரியிற மாதிரியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மாங்காயும் சேர்த்துட்டு அப்பயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய் வந்து சீக்கிரம் டக்குன்னு வெந்துடும். ஸோ அப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா